வணக்கம். இன்றைய பதிவு பூராடம் நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம். அதாவது பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசி, நெருப்பு வீட்டில் பூராடம் நட்சத்திரம், நிலம் வீட்டில் அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி அதிபதி, தனுசு ராசி பூராடத்திற்கு அதிபதி. இந்த இரு நட்சத்திரக்காரர்கள் ஒரே பயணத்தில் சென்றால், அதாவது கணவன் மனைவியாக அல்லது சகோதரர்களாக, சகோதரிகளாக, உறவுகளாக, நண்பர்களாக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இது நட்சத்திர பலன்கள் மட்டும் கூட இப்போ கிரக சூழ்நிலையில் எப்படி இருப்பது என்பதும் பார்ப்போம். முதலில் பூராடம் நட்சத்திரத்திற்கு. பூராடம் நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்தில் முதல் அஸ்வினி நட்சத்திரம். இது 20வது நட்சத்திரம். அவங்க ரொம்ப அறிவாளியாக, பிறவி அறிவாளியாக இருப்பார்கள் பூராடம் நட்சத்திரக்காரர்கள். பேசுகிற குரல் அழகாக இருக்கும் சிலருக்கு, அல்லது முகம் அழகாக இருக்கும். அவர்கள் எண்ணங்கள், செயல்கள் அழகாக இருக்கும். கலை ரசனை கொண்டவர்கள். கல்வி, அதாவது சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா படித்தா மனப்பாடம் ஆகாது. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு வாட்டி பார்த்து ஒரு ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுட்டாங்கன்னா 10 வருஷம் பொறுத்த நம்பரை சொல்லுவாங்க. இவங்க ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி திறமைசாலி. எந்த காரியமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தை தைரியமாக முடிக்கக்கூடியவர்கள். அதுவும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இவர்களுடன் சென்றால் அது சக்சஸ் ஆகும், சரியாக முடியும், வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். துணிச்சல் அதிகம். கள்ளம் கபடு இல்லாமல் பேசுவார்கள். பெற்றோர்களிடம் அன்பாக இருப்பார்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மகனாக இருந்தால் தாய் மீது தந்தை மீது பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். கணவனாக இருந்தால் மனைவி மீது அன்பு, அதாவது அன்பென்றால் அளவற்ற அன்பாக இருப்பார்கள். அதுவும் பூராட நட்சத்திரக்காரர்கள் தனுசு ராசியை சேர்ந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் கன்னி ராசியை சேர்ந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க. ஒன்று இவங்க அதாவது கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்ல நண்பர்கள் அல்லது கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, இவங்க மனைவி ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே காலில் விழுந்துருவாங்க, அல்லது கணவன் காலில் விழுந்துருவாங்க. அஸ்தமும் காலில் விழுந்துரும். பூராட நட்சத்திரமும் ஏதாவது அதை உடனே சரி செஞ்சிருவாங்க. ஆனால் அதிகமாக பொய் பேசுவார்கள் பூராட நட்சத்திரக்காரர்கள். ஆனால் பொய் பேசுறவங்கள பிடிக்காது. எனக்கு எதுபார் பொய் பேசுறதுலாம் பிடிக்காது அப்படின்வாங்க. கன்னி ராசிக்காரர்கள் பொய்யும் பேசுவாங்க, நேர்மையாகவும் இருப்பாங்க. கன்னி ராசிக்காரர்கள், அதாவது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பிள்ளைகளோட தேவைகளை தந்தையாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், பிள்ளைகளோட தேவைகளுக்கு அத்தனை தன்னுடைய உடல் மெய்வருத்த உழைப்பாங்க. தன் பிள்ளைகள் ஒரு வேலை செஞ்சிடக்கூடாது, அதுக்கு அவங்களே செய்வாங்க. சின்ன வயசாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு 50-60 வயசானாலும் சரி, தன்னுடைய குடும்பத்தின் மீது அப்படியே ஒரு பொக்கிஷமாக வச்சுப்பாங்க. தான் இருக்கிற வீட்டில் ரொம்ப வீடு சுத்தமாக இருக்குன்னு நினைப்பாங்க. அடுத்து அவங்க எதற்கும் பயப்பட மாட்டார்கள். தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒன்றென்றால் அதை முன்னின்று, பெண்ணாக இருந்தால் ஆண் குணம் அதிகம் இருக்கும், ஆணாக இருந்தால் சிங்கத்தோட குணம் இருக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே கம்பீரமாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பூராட நட்சத்திரக்காரர்கள் ஒரு கல்யாண வீட்லேயோ எங்கன்னா போயிட்டாங்கன்னா இவங்க சுற்றி உட்காந்துப்பாங்க. ஏன்னா இவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். அது மாதிரி இவங்க நடந்துப்பாங்க.
என்ன அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட ஒரு இதுனா அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுவாங்க. அதுதான் அவங்களோட மைனஸ். ஒரு தலையிட்டு அதில் வந்து கெட்ட பேர் வாங்கிப்பாங்க, வெகுளித்தனமாக இருப்பாங்க. சில இடத்துல இதை சொன்னால் மற்றவர்களுக்கு பாதிப்பு வருமே என்று அவங்க அதை கொஞ்சம் சற்று நினைக்கும். அதாவது அறிவாளியாக இருப்பாங்க. ஒரு கலை வரைகிறது, ஓவியம், ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பக்காவாக இருக்கும். பூராட நட்சத்திரக்காரர்கள். பூராடம் என்றால் சுக்கிரன், அதற்கு அதிபதி. சுக்கிரன் என்றால் மகாலட்சுமி. ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். சுக்கிரன் எங்கே இருக்கோ அந்த இடம் பிரகாசமாக இருக்கும். இவங்க இருக்க இடம் வந்து பிரகாசமாக இருக்கும். இவங்க பிறக்கும் பொழுது சுக்கிர தசையில் பிறப்பார்கள். 20 வருட காலம் சுக்கிர தசை. அந்த 20 வருட காலம் தாய் தந்தையருக்கு யோகமாக இருக்கும். எல்லா சந்தோஷமாகவும், அதாவது அவங்க எந்த இடத்துல பிறக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க முழு சந்தோஷத்தோடு இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. தாய் தந்தையருக்கு இவர்களால் புகழ், பெயர், சொத்துக்கள் சேரும். சுக்கிரனை வந்து பிறந்திருக்காங்க இல்லையா, மகாலட்சுமி வந்து பிறந்திருக்காங்க. வட்டமுகம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். வட்டமுகம், நல்ல புருவம் வந்து அழகாக இருக்கும். அவங்களுடைய குரல் இனிமையாக இருக்கும். நல்லா பேசுவாங்க. பேசணும் ஆரம்பித்தாலும் பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்கள பகைச்சிட்டாங்கன்னா அப்படியே வஞ்சம் வைக்கிற மாதிரி, இந்த யானை வஞ்சம் வைக்கும் இல்லையா, யானை வந்து 30 வருஷம் பொத்து கூட ஞாபகம் வச்சுக்குமா, அதுபோல் ஞாபகம் வச்சுப்பாங்க. அது அவங்களுடைய குணங்கள். ஞாபக சக்தி அதிகம், இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஞாபக சக்தி. நல்ல உழைப்பாளியாக இருப்பார்கள். இந்த பூரண நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அன்னை மகாலட்சுமி, ஸ்ரீரங்கநாத பெருமாள், அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாங்கன்னா அதோட பவர் மீண்டும் 20 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். அதே போல அங்கே போக முடியலன்னா கூட உங்கள் இல்லத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் இருப்பார், அவரை வணங்கலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபடுவது நிறைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவம் ஆடும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட தன்னுடைய ஹோட்டலில் வாங்கிக்கலாம் கூட பார்க்க மாட்டாங்க. அந்த உடம்பு சரியில்லைனா கூட அந்த வீட்டுக்கு வேண்டியதை செய்வாங்க. பொருள் அவர்கள் விஷயத்தில், அவர்களுடைய சொந்த விஷயத்தில் தலையிட்டால் அவர்களுக்கு கோபம், அப்படியே ஒரு சிங்கத்தோடு அதிகமாக கோபம் வரும் அவங்களுக்கு. இந்த கடவுள்களை வழிபட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும். சுக்கிர பகவானை சென்னையில் பார்த்தீங்கன்னா வெள்ளீஸ்வரன் சொல்லி மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் ஒட்டின மாதிரி இருக்கும். திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் ஆகும். கடன் நிறையா இருக்குதுன்னா கடன் தீரும். அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா வருமான வாய்ப்புகள் வரும். வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, குழந்தை பாக்கியம் அனைத்தும் அந்த கோயில் போனால் கிடைக்கும். இது இப்போ பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பூரண நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் பற்றி பேசுவோம். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அவங்களுடைய ராசி வந்து புதன் ராசி, நிலம் சம்பந்தப்பட்ட ராசி. நாணயம், நேர்மை, அப்புறம் வந்து உழைப்பாளி, சைனஸ் ப்ராப்ளம், சளி ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும். உணவு பிரியர். பூரண நட்சத்திரக்காரர்கள் உணவை சுவையாக தயார் பண்ணும் கலையில் சிறந்தவர்கள். பெரும்பாலும் இவர்கள் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. குடும்ப உறவுகளிடம் அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்பவர்கள். தன் மனைவிக்கு என்ன வேணுமோ, ஒரு பர்த்டே வந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரி, அவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு வேண்டிய துணிமணிகளை எடுத்து கொடுத்துடுவாங்க, பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதே ஆணாக இருந்தாலும் அப்படி தான்.
ரொம்ப வந்து இவங்க அறிவாளி, இவங்களும் வந்து பிறவி அறிவாளி. புதன் அதிபதி இவர்கள். இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடு வந்து புதன். புதன் தான் கல்விக்கு அதிபதி. அவர் வந்து குரு. பூரட நட்சத்திரக்காரர்கள் குரு வீட்டின் அதிபதி, ஆசிரியர் வீட்டுக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுல அந்த வீட்டில் இருக்கவங்க. சுற்றி இருக்கவங்க உறவுகள் அவங்களுக்கு தெரிஞ்சே ஏமாத்துவாங்க. இவங்களுக்கு தெரியும் நம்ம ஏமாறுறோம், தெரிஞ்சே இவங்க தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு ஏமாறுவாங்க. எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு கெட்ட பேர் ஈஸியாக வந்துடும். அவங்க வேலை செய்கிற இடத்துல இவங்ககிட்ட நிறையா, ஒரு ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸில் எங்கே இருக்காங்கன்னா இவங்ககிட்ட நிறைய வேலையை வாங்கிப்பாங்க. ஏன்னா ஒரு இழிச்ச வாயன்னா அது அஸ்த நட்சத்திரக்காக சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, உழைத்து கொண்டே இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. பெரும்பாலும் இவர்கள் எனக்கு தெரிந்தவரை அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பயம், ஐயோ நம்ம பேசி அந்த இடம் வந்து ஏதாவது கெட்டு போயிடுமோ, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த துறையில் இருந்தாலும், அரசியலில் இருந்தாலும், அதிகாரிகளாக இருந்தாலும், அல்லது அரசாங்க வேலையில் இருந்தாலும், தனியார் நிறுவனங்களில் இருந்தாலும், சுய தொழில் செய்பவராக இருந்தாலும், வியாபாரியாக இருந்தாலும், எல்லோரிடம் கனிமாக பேசுவார்கள். தங்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்களை அப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. அதுபோல ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள். போராளி, எத்தனை துன்பம் வந்தாலும் தன் துக்கத்தை தனக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வம் சந்திர பகவானை வழிபடுவது, நவகிரகத்தில் சந்திர பகவானை வழிபடுவது நல்லது. அன்னை பராசக்தி, இவங்களுக்கு அதிகமான சோதனைகள் வந்தால் அன்னை பராசக்தியிடம் போயிட்டு காலில் விழுந்துட்டு, அம்மா தாயே நீதான் என்னை சுத்தி கெட்டது நடக்குது, என்னை சுத்தி சூழ்ச்சி நடக்குது, என்னை நீங்க தான் காப்பாற்றணும்னா அந்த அம்மா காப்பாற்றும். வெங்கடேச பெருமாள் சந்திரஸ்தலம் திங்களூர் சென்று வரலாம். இவர்கள் ரொம்ப நியாயமா இருப்பாங்க, ஏமாற்ற மாட்டாங்க யாரும். சில சமயங்களில் சில சூழ்நிலைகள் இவர்கள் மற்றவர்களை ஏமாற்றுவோம் போது அந்த இயலாமை இருக்குமே தவிர நாணயத்திற்காகவே இவங்க வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. பயம் உணர்வு கொண்டவர்கள். இந்த பூராடமும் அஸ்தம் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சிங் ஆகும், ஒத்துமையா இருப்பாங்க. திடீர்னு சண்டையும் போட்டுப்பாங்க, சமாதானமா ஆயிடுவாங்க. அவங்க சுய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் வேறு மாதிரியாக இருந்தால்தான் பிரிஞ்சு போவாங்களே தவிர, பெரும்பாலும் 100க்கு 80-90% அஸ்த நட்சத்திரக்காரர்களும் பூரட நட்சத்திரக்காரர்களும் ஒத்துமையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். நான் பார்த்திருக்கேன். அதில் 10% தான் எளியும் பூனையுமாக இருந்துட்டு வாழ்க்கையை ரசிக்க தெரியாம, சுவைக்க தெரியாம விட்டுடுவாங்க. எங்க போனாலும் இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நான் நிறைய பார்த்திருக்கேன். எங்க ஏரியால ஒரு சங்க தலைவரோடு இருக்காரு இப்பயும். அவரும் அவங்க அஸ்த நட்சத்திரம் தனுசு ராசி. ஒரு ஃபோன் வந்துடும், அவர் வேலைக்கு வந்தாருன்னா வேலையை விட்டு கடைக்கு ஃபோன் வந்துடும். என்னங்க சாப்பிட்டீங்களா, இதை பண்ணுங்க, இப்போதானம்மா வந்தேன். உடனே இவர் 3 மணிக்கு 2:30 மணிக்கு இவர் சாப்பிட்டு அங்கே ஃபோன் பண்ணுறார், சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டியாம்மா, ரெஸ்ட் எடுமா அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தி இருக்கும். இவங்களுக்குள்ள அந்த செவ்வாய் தோஷம், நாகதோஷம் அப்படி இருந்தால் தான் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து முட்டிக்கிட்டு டைவர்ஸு இல்லை வந்து ஏமாத்துறது, கொள்வது, நீ அதாவது இவங்க மேலே அவங்க குற்றம் சொல்கிறது, அவங்க மேலே இவங்க குற்றம் சொல்கிறது, அப்படி இருந்தால் தான் நடக்கும். தவிர மற்றபடி இவர்களுக்கு பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் விட்டு கொடுப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக வந்து இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களே போராமப்படுற மாதிரி வாழ்வாங்க. இவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா போராத காலம். அதாவது பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த ராசிக்கு, தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, நோய் வந்திருக்கும், உடம்பு சரியாமல் போயிருக்கும், கடனாளியாக இருப்பாங்க, சில உறவுகளால் பிரச்சனைகள், இல்லை சிலர்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கும், கணவனை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை கணவன் தவறிட்டு இருப்பாரு, மனைவி தவறிட்டு இருப்பாங்க, ஒரு சில அப்பா அம்மா
அது மாதிரி யாரை தவறிக்கலாம். இந்த 6ஆம் இடத்துல குரு. ஆனால் இவங்களுக்கு இன்னும் ஒரு 3 மாசத்துல மே மாசத்துக்கு மேல குரு 7ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வாழ்க்கை ஏதோ கசப்புத்தனம் ஆகி பிரிந்து விட்டால் மறுபடியும் அவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது மீண்டும் மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வு கிடைக்கும். நீங்க தயாரா இருந்துங்க. புராட நட்சத்திரக்காரர்கள் தயாரா இருந்துங்க. இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பூராட நட்சத்திரோடும் ஒன்றாக பணி செய்தால், இல்லை ஒன்னா தொழில் பார்ட்னரா இருந்தாலோ, இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். ஆனா இப்போ வராது. இவங்க விட்டு நீங்க அனுசரிச்சு போனீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. இவங்க உயரும் போது நம்மளும், அதாவது அஸ்த நட்சத்திரக்காரர்களும் உயர்ந்துருவாங்க. குரு வரப்போறாரு. நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்க போறாரு. சனி பகவானோட பார்வை வரப்போது. புராட நட்சத்திரக்காரர்கள் ஹெல்த் மேல கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள். ஆஞ்சநேயர் ஸ்லோகம் சொல்லி வழிபடுங்கள். லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் உங்கள் இல்லத்தில் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் தனுசு ராசி பூராட நட்சத்திரக்காரர்களுக்கும் உள்ள சிக்கல்கள், குடும்ப சிக்கல்கள், தீராத சிக்கல்கள், இடியாப்ப சிக்கல்கள் எல்லாம் விலகும். எதிரிகள் உங்களிடம் தோற்று போவார்கள். மறைமுகமாக எதிரிகள் உங்ககிட்ட மோதுவாங்க, உங்களை அழிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா உங்களை அழிக்க முடியாது. நீங்க பாட்டு ஒதுங்கிட்டு நீங்க பாட்டு ஒரு பக்கம் ஓரமா வளர்ந்துட்டே போவீங்க. எந்த தவறு செய்தாலும் அது சிவபெருமான் பார்வையில் பதிவு செய்யப்படுகிறது. அந்த தண்டனை எல்லோருக்கும் கிடைக்கும், யாராக இருந்தாலும் சரி. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா 10ல குரு வரப்போறாரு. கன்னி ராசிக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு 10ல குரு வந்தா பதவி நாசம் அப்படிலாம் சொல்லுவாங்க. 9ல குரு இருந்தாரு. நிறைய பிரச்சனைகள் தான் நிறைய பேர்களுக்கு. ஒரு சிலர்கள் சுயஜாதக வலிமையால், தசாநாதன் வலிமையால், தசாநாதன் வலிமையால் வெற்றி பெறுகிறார்கள். ஒரு சிலர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ வரக்கூடிய குரு 10ஆம் இடத்துல குரு முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பாம்பு வெளியே போகுது. 4ஆம் இடத்துல பூராட நட்சத்திரத்துக்கு ராகு என்ற பாம்பு. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மத்தில் பாம்பு. இப்போ 6ல சனி இருக்காரு. 4ஆம் இடத்தில் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வந்து 10ஆம் பார்வையை ராசியை பார்க்கிறது. ஹெல்த் மேல கவனமா இருந்துங்க. பூராட நட்சத்திரக்காரர்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாவது சின்ன விஷயம் வந்தாலும் உடனே பார்த்துருங்க. மனைவியாக இருந்தால் கணவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே பார்த்துருங்க ஹாஸ்பிட்டல்ல, அது சரியாயிடும். அதே போல இவங்க ராசிக்கு கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா, கன்னி ராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வந்து 7ஆம் பார்வையாக இரு ராசிகளும் சனி பார்வை பெற போகிறார்கள். அதுல ரொம்ப ரொம்ப ஹெல்த் இஷ்யூல 2 பேருமே கவனமா இருந்துக்கணும். பணத்தை யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. பணம் இருந்ததுன்னா நகை வாங்கி வைங்க, இடம் வாங்கி போடுங்க. யார்கிட்டையும் கடன் வாங்கிடாதீங்க. இந்த 2 ராசிக்காரங்களும் கடன் வாங்கிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியே வர முடியாது. கடன் வாங்காதீங்க. அத்தியாவசியமான உழைக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய கடனை வாங்குங்க, அதுல வெற்றி பெறலாம். இந்த 2 ராசியில வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க பாத்தீங்கன்னா, இந்த 2 ராசிக்காரங்க நல்லவங்க தான். 2 நட்சத்திரக்காரங்களும் நல்லவங்க தான். ஆனா நான் சொன்ன மாதிரி செவ்வாய் தோஷம், நாகதோஷம், 2ல் சனி, லக்னத்தில் சனி, 7ஆம் இடத்தில் சனி அஸ்த நட்சத்திரத்திற்கோ, கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்திற்கோ, அல்லது தனுசு ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, லக்னத்தில் சனி, 7ஆம் இடத்தில் சனி இருந்தால்தான் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள். 7ஆம் இடத்தில் சனியோடு ராகுவோ கேதுவோ, சனியோடு செவ்வாயோ இருந்தால்தான் குடும்ப பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கும். மற்றபடி நல்லாவே இருக்கும். சனீஸ்வர பகவான் வழி பிள்ளையாரை விட்டுறாதீங்க. எந்த பூஜை செய்தாலும் கோயிலுக்கு போனால் முதல் பிள்ளையாரை வழிபடுங்க. அருகம்புல் மாலை போட்டு கணவன் மனைவி ஜாதகமா கல்யாணம் ஆகலையா உங்கள் ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு அவங்க பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி திருப்பி வாங்கிக்கங்க. அவருக்கு வந்து ஒரு லட்டு வச்சிருங்க. மோதக பிரியர் ஒரு லட்டு வச்சிருங்க. நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது, அது சொன்னதுக்கு டைம் இல்லை பத்தாது.
அப்புறம் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. உங்க ராசிக்கு அதிபதி கன்னி ராசிக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி கலத்திரக்காரகன், கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம், தொழில் பார்ட்னர் கிரகம் குரு பகவான். குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு. அதே போல பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு கலத்திரக்காரகன் புதன் தான் வரும். அந்த நீங்க உங்க ராசிக்கு அதிபதி சுகஸ்தானாதிபதி குரு பகவான், அவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது, புதன் பகவானை வழிபடுவது, மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி அனைத்தையும் பெறலாம். இரு ராசிக்காரர்களும் நல்லவர்கள் தான். நேரங்காலம் ஒவ்வொரு வாட்டி 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி அதெல்லாம் வரும்பொழுது வாழ்க்கையில சில பள்ளம் மேடு சண்டை சச்சரவுலாம் வரும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்து ஒற்றுமையா இருந்தா ஒரு மலையே உருண்டு வந்தாலும் உங்க 2 பேர் விரலால தடுத்து நிப்பாட்டிடலாம். அவ்வளவு சக்தி கணவன் மனைவியாக இருந்தால் அஸ்த நட்சத்திரக்காரர்களும் பூராட நட்சத்திரக்காரர்களும். அதனால அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நிறைய நன்மைகள் உண்டாக சிவபெருமான், அன்னை பார்வதி, சுக்கிர பகவான், சந்திர பகவான், முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. முருகப்பெருமானை வழிபட்டால் எந்த தோஷமும் இருக்காது. இரு ராசிக்காரர்களும் நிலம் வீடு பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து போயிருக்கும், வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் முருகப்பெருமானை வழிபட்டால், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்த தோஷங்கள் விலகும். இப்போ வரக்கூடிய கிரக மாற்றங்களை உங்களுக்கு பயனுள்ளதாக, பலன் கொடுக்கக்கூடியதாக மாற்றிக்கொள்ள தவறான பாதையில் போகாதீர்கள். உங்கள் முயற்சிகளை தொடருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தனுசு ராசி போட நட்சத்திரக்காரர்களுக்கு, கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் நிச்சயம் இந்த வருடம் சுபகாரியம், அதாவது சுபகாரியங்கள், திருமணங்கள் அல்லது கிரகப்பிரவேசங்கள் அல்லது வீட்டில் வாரிசுகள் உருவாகுதல், வாரிசுகள் பிறத்தல் அல்லது வாரிசுகள் பெரிய மனுஷி ஆகிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும். நன்றி. இந்த இரு நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்மைகளே உண்டாகட்டும். வாழ்க வாழ்க. என்னுடைய பதிவு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வாழ்க. வணக்கம். எப்பயுமே சிரிச்சுட்டே இருங்க. வாழ்க்கையில் இந்த பிரச்சனைலாம் ஓடி போயிடும். எனக்கு சிரிப்பு ரொம்ப பிடிக்கும். 4 மணி 5 மணி ஆனால் இங்கே ஒரு கூட்டம் வந்துடும். ஒரு அரை மணி நேரம் சிரிப்புக்குன்னு டைம் ஒதுக்கிட்டு சிரிச்சுட்டு அப்புறம் ஏஞ்சி வெளியே போயிடுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா என் கடையில் நடக்குது. சிரிப்பு நோய் தீர்க்கும் மருந்து. சிரிப்புங்க. சிரிச்சா கவலையும் மறக்கும். வாழ்க வாழ்க. வணக்கம்.